ஓம் குருவே போற்றி. அந்த வீடியோ பதிவு பண்ணது என்னென்னா, உங்களுடைய ஷேர் அதிகமாக கிடைக்கணும், சப்ஸ்கிரைப் கிடைக்கணும், இதால் எனக்கு வருமானம் கிடைக்கணும், அந்த எண்ணத்தில் நான் வீடியோ பதிவு பண்ணலை. அதனால் வீடியோவில் சிறு பிழைகள் இருக்கும். அது போய் எனக்கு விளம்பரம் பண்ண எனக்கு தெரியாது. இப்படி வீடியோ எப்படி பண்ணணும், எப்படி கிராஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அதுபடி பண்ணவங்களுக்கு உண்மை இருக்காது. அதனால் அதை அவங்களையும் நான் குறை சொல்லலை. எனக்கு தெரியாது. நான் இருக்கிற வீடியோகள், கனவு பலன்கள், என்னால் என்ன செய்ய முடியும், இதால் ஒரு தர்மம் நடந்தால் அது சந்தோஷம். அதனால தான் இந்த வீடியோக்கள், ஆடியோக்கள் மூலியமாக நான் தெரியப்படுத்தேன். மேலும் என்னென்னா, அதாவது தர்மம் நம்ம ஒரு குலசாமியை கும்பிடுதோம், ஒரு குலக்கண்ணியை கும்பிடுதோம், ஒரு பெற்ற தாய் இறந்து போனவங்களை கும்பிடுதோம். இந்த மாதிரி கும்பிடுறதே எதுக்குன்னா, உங்களை காப்பாற்றணுங்காட்டி கிடையாது. அந்த தெய்வம் உங்களை நல்வழிப்படுத்தணும். அது மூலியமாக தான் நீங்கள் பலன் அடைய முடியும். அதுதான் இயற்கை வச்ச விதி. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கிடணும். நம்ம சாமி கும்பிட்டாலும் நினச்சி நடந்துடும். இப்போது எங்கள் ஏரியாவில்னா, இப்போ எங்கள் சைடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு கோயிலில் போய் சொல்லுவாங்க, நான் உனக்கு இந்த திருப்பி நான் முடிச்சு வச்சுட்டு அடுத்த திருப்பி உங்களுக்கு நான் கிடாய் தருவேன், இல்லை உனக்கு அதை எடுத்து வைப்பேன். எடுத்துவீங்க. ஆனால் அதோட பலன் புரிஞ்சுக்கணும். அது எதனால கிடாய் கொடுக்கும்? வேறு எதாவது கொடுக்க வேண்டியதானே? ஒரு மணி வாங்கி போடுதோம், எதுக்காண்டி வாங்கி போடுதோம்? இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். நீங்கள் கும்பிடுறது ஒரு தெய்வத்தை கும்பிடுறது உண்மையான நோக்கம் என்னென்னா, எனக்கு இது நடக்கணும் அப்படின்னா தெய்வம் நேரடியாக நடத்தாது. உங்களை நல்வழிப்படுத்தி விட்டுரும். ஒரு சின்ன தர்மமோ, சின்ன அன்போ, சின்ன உதவியோ செய்ய வச்சிரும் அந்த தெய்வம். நீங்கள் கும்பிடுற தெய்வம் அது மூலமாக நீங்கள் அதை அடைஞ்சிக்கங்கப்பான்னு வழி கொடுக்கும். இதுதான் உண்மையான நடைமுறை. இது தெரியாமல் நான் நேரடியாக கோயிலுக்கு கிடாயை கொடுங்க, அடுத்த வருஷம் உனக்கு கொடை கொடுங்க. ஆனால் எல்லாத்துக்கும் நடக்குமாங்கிறது சந்தேகம்தான். உண்மையான பக்தி இருந்தால் தர்மம், அன்பு இருந்தால் தர்மம், அமைதி இருந்தால் தர்மம், உண்மை இருந்தால் தர்மம். எல்லாமே ஒன்று சேர்ந்தது தான் தர்மத்தில் போய் தான் முடியும். அதனால் தர்மத்தையே நேரடியாக செய்வோம். இப்போ நம்ம ஒரு குலதெய்வத்தில் பக்தியை காட்டினா தான் தர்மத்தை வழியே தான் நம்ம தேடி போகிறோம். ஒரு கோயில் மூலமாக ஒரு அன்பு செலுத்தினாலும் தர்மத்தில் போய் தான் முடியும். இப்போ ஒரு கோயிலில் கும்பிட்டாலும் அதுவும் தர்மத்தில் போய் தான் சேரும். அதனால் தர்மத்தை கடைப்பிடிப்போம். அதுவே நமக்கு ஒரு கர்மத்தை போக்கக்கூடிய வழியாக இருக்கும். மேலும் இது போல் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இதில் நல்ல செய்தியாக இருந்தால் அதை பயன்படுத்திக்கோங்க. ஓம் நம சிவாயா.